நாட்டுக்கோழி கறியை நல்லா வேக வச்சு எலும்புல இருந்து கறியை தனியா பிச்சு போட்ட கோழி கறியை செஞ்சோம். அது சாப்பிட அவ்வளவு அருமையா இருந்தது. பிச்சு போட்ட நாட்டுக்கோழி வறுவல் செய்யறதுக்காக 1 கிலோ நாட்டுக்கோழி கறியை எடுத்துக்கிட்டோம். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த நாட்டுக்கோழியை சுத்தமா தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கலாம். கோழிக்கறியை இப்ப நல்லா வேக வச்சுக்க போறோம். அதுக்காக கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், ரெண்டு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கறியை இப்ப நல்லா வேக வச்சிடலாம். ஒன்றரை தேக்கரண்டி சீரகம், 1.5 தேக்கரண்டி மிளகு, 3 தேக்கரண்டி கொத்தமல்லி, பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், கடைசியா 7 வரமிளகாயவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்த இந்த மசாலாவையும் இஞ்சி பூண்டையும் தனித்தனியா அரைச்சு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி கறி இப்ப நல்லா வெந்துருச்சு. எலும்புல இருந்து கோழிக்கறியை மட்டும் தனித்தனியா பிச்சு எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊத்திட்டு கொஞ்சம் சோம்பு, கறிவேப்பிலை, 3 வரமிளகாய், 180 கிராம் நறுக்குன சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்ப நம்ம தனியா அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டை சேர்த்து பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 3 தக்காளியை துண்டு துண்டா நறுக்கி சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம பிச்சு வச்சிருக்க கோழிக்கறியை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கறியை வேக வைக்க பயன்படுத்தின தண்ணியை கொஞ்சமா கறியோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பிச்சு போட்ட கோழிக்கறி வறுவல் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இதை தனியா சாப்பிடவோ இல்ல தோசை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடவோ அருமையா இருக்கும்.